இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு 2026 பிறக்குது இல்லைங்களா? அந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் 14லேருந்து 13 ஏப்ரல் 2027, 26 ஏப்ரல்லேருந்து 27 ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள், எதையும் அதிகம் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துல மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி ஒளி தத்துவம் நம்மளுடைய கர்ம பலனை இந்த வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து இந்த சிம்மராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை வாழ்க்கையில எந்த திசையில் சில திருப்பத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்க போறோம். இப்போ பாருங்க, சிம்மராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி இருந்து அஷ்டம சனி என்று சொல்லப்படுகிற விஷயம் இருக்கவே நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. கடந்த ஒரு வருடமாக அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் முன்னமே பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு முழுக்க நம்ம அஷ்டம சனி தாக்கங்கள் இருக்கு. பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அஷ்டமி சாக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. பூர நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க ஃப்ரெஷ்ஷா உள்ள அதை பாதிப்பை உணரப் போகிறார்கள். என்ன சார் அஷ்டம சனி பண்ணும் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு விஷயத்து மேல ஒரு விருப்பம் இருக்கோ, எது நமக்கு மனசுக்கு இதமான ஒரு விஷயமாக இருக்கிறதோ, வயது வித்தியாசம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இளைய வயதினராக இருந்தாலும் சரி, குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய 10, 15, 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 30, 35 வயசுல இருக்கக்கூடிய நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, 45, 50 வயதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிற 60+ கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த வாழ்க்கை ஸ்டேஜஸ் தகுந்த, அந்தந்த வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி பருவத்தில் இருக்கீங்க, எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அந்தந்த படிநிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு மிகவும் மனசை வருடக்கூடிய செயல்களை செய்து உங்கள் பிடித்த விஷயத்தை நம்ம கையில் பெற முடியவில்லை, நமக்கு எது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததோ அந்த கம்ஃபர்ட் இப்போ இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுப்பவர் தான் அஷ்டம சனி. சார் அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அஷ்டம சனி வந்ததுன்னா அவருக்கு பிடிக்காத இடத்த, முடியாத ப்ராடக்டை, கஷ்டப்படுற ப்ராடக்டை வைக்க சொல்லி அவரை ஊர் ஊராக அலைய வச்சு எப்போ அஷ்டம சனி முடியுதோ அப்போதான் அவர் உள்ளூருக்குள்ள ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார். அதே மாதிரி தான் எல்லா நபருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதே பார்த்தீங்கன்னா இளம் வயதினர் காதல் அது மாதிரி விஷயத்துல அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் பிரேக், லவ் பிரேக்கப்லாம் அதே மனசை வருடக்கூடிய அமைப்பாகவும், தாடி விட்டுட்டு ஏதோ ஒன்றுன்ட்டு எதையோ இழந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். சரி சாமி, இது ஓகே. வேற ஏதோ கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவா இருக்கான்னு பார்த்தா, குரு 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு நம்மளை என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் மனசு விடாமல் ஓரளவுக்கு நம்ம ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு மன உறுதியோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். தவறில்லை, சமாளிக்கக்கூடிய அளவு கொடுக்கிறார். ஆனால் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய அந்த குரு பயிற்சி இன்னுமே பரவாயில்ல. ஏன்னா உச்ச குருவாக 12ஆம் இடத்துக்கு அஷ்டம சனி தாக்கத்தை குறைக்கிறார். உச்ச குரு சனியை பார்த்து அதோட கோர பார்வையை, அஷ்டம சனியின் கோர குணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறார் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதனால என்ன சொல்ல வரீங்கன்னா, ஜூன் மாதத்திலிருந்து அஷ்டம சனி தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். யாருக்கு? சிம்மராசிக்காரர்களுக்கு. பூர நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்லோவாக போன வருஷம் ஆன பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த குரு 11ஆம் இடத்திலிருந்து 12க்கு வந்தாலும் சனியை பார்த்து திரிட்பலம் கொடுப்பதனால அஷ்டம சனி கண்ட்ரோலுக்கு வருது. அதே சமயத்தில் ராசிக்குள்ள கேது, 7ஆம் இடத்துல ராகு. ஸோ இது பாருங்க, ஜூன் மாசத்திலிருந்து வர டிசம்பர் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளும் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது மனக்குழப்பம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அறக்க பறக்க சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, யாருக்கிட்டையுமே நட்புறவு கொண்டாட முடியல, எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்பு, எதுவுமே நம்ம கையில் இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு விரும்ப விஷயத்தை தேடிட்டே இருக்கமே ஒழிய அது கிடைக்கிற பாடு இல்லைங்கிற மாதிரி வேலை, தொழில், உறவு, உடல்நிலை, இது மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருப்திகரமாக இல்லாத நிலைக்கு ஒரு படி
க பெட்டராகவும் இருக்கும். அதாவது ரொம்ப திருப்தியாக இருக்காது. ஓரளவுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஓட்டிக்கலாம் மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பார். ஏன்னா குருவின் பார்வை அஷ்டம சனியை கட்டுப்படுத்துகிறது. பட் இருந்தாலும் ராகு கேது ராசிக்குள்ள இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், ஓவர் திங்கிங், புதிய நபர்களோட நீங்கள் சந்திக்கும் பொழுது கரெக்டான நபரை தான் பார்க்குறோமா, ஏமாறுறோமா, ஒரு அளவுக்கு நல்ல ஒரு கால்குலேஷன் பழக்கம் எதுவுமே வராதுக்கு முன்னாடியே நம்ம போய் சில விஷயங்கள் செய்து சொல்லி நம்ம ஏமாந்துடுறோமாங்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரத்து டிரான்சாக்ஷனில், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சமயோஜிய புக்தியோடவும் லாஜிக்கலாகவும் இருக்கும். பேராசைப்படக்கூடாது. அஷ்டம சனியில் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் அடைவீர்கள்ங்கிறது மனசில் வச்சுக்குங்க. ஏன்னா அஷ்டம சனியில் வந்து டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்கவனுக்கு, கடுமையாக உழைக்கிறவனுக்கு, அவன் ரெகுலரான ஒர்க்கை வந்து பண்ணுறவனுக்கு பெரிய பாதிப்பு வராது. ஆனால் ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் லாபம் பண்ணலாம், தொழில் விருத்தி பண்ணலாம், இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையில் போய் பெரிய ஆளாக வந்துடலாம், அது இதையும் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப நாம் போட்ட கணக்கு தப்பாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அஷ்டம சனி கொடுத்துருவார். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி உடம்பு உபாதைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனசு கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்ல நண்பர்கள்லாம் உங்களை கைவிடுறாங்க, எதுவுமே நமக்கு எதிராக போயிடுச்சுங்கிற மாதிரி மனம் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்த அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு அதுலெல்லாம் இருக்கிறவங்கள அந்த அஷ்டம சனியில் விலகி போயிடுவாங்க. கொஞ்சம் வந்து என்னப்பா 2 வருஷம் நீ ஆளே காணாங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மல் சோஷியல் லைஃப்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டாம். இதில் ஒரே விஷயம் நோட் பண்ணிக்கிறது, பேராசைப்படக்கூடாது, பெரிய முயற்சி எடுக்கக்கூடாது. என்ன போயிட்டு இருக்குதோ அதையே நடத்திட்டு இருக்கணும். புதுசாக வந்து அதை மாற்றி இதை மாற்றி இந்த ஒரு வருஷத்தில் சில சாதிச்சிட்றேன் அப்படின்னு பண்ணாமல் கடினமான உழைப்பு, டிசிப்ளின், ஒழுக்கமான ஒரு முறை, அதே சமயத்தில் நேர்த்தியான சிந்தனை, இந்த 3ம் இருக்கும் பொழுது அஷ்டம சனி பெரிய தாக்குதலை கொடுத்து விடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உருவத்தி வைத்து வரக்கூடிய ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு அதில் என்ன தசாபுக்திகள் வருகிறதுங்கிறதை பார்த்து தசைகள் கொஞ்சம் நல்ல தசைகளாக இருக்கும்பொழுது அஷ்டம சனி தாக்கங்கள் சில குறைவாகவும், நல்ல தசைகளாக இல்லாமல் மிகவும் சுமாரான தசைகளாகவும் பிரச்சனைக்குரிய தசைகள் போய்கிட்டு இருக்கும் பொழுது அஷ்டம சனி தாக்கங்கள் உண்மையுமே கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மேலே உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, கோயிங் ஃபார்வர்டு எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம போகலாம், எந்த மாதிரி டைமில் நம்ம எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், நமக்கு எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, நமக்கு பிடித்தமான தொழில் என்ன, வேலை என்ன, தொழிலா வேலையா, உடல்நல விஷயங்கள் எப்படி இருக்குது, இது மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான உறவுகள், கல்யாணம், குழந்தை பேரு எல்லாத்தையுமே நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டைமிங் வச்சு எந்த நேரத்தில் எது செய்து எப்படி போகலாம், எந்த திசையில் நம்ம வாழ்க்கையில் முயற்சிகள் எடுத்தால் நம்ம நல்ல வெற்றியை பெற முடியும் என்பதை நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.